ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருணைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறாங்க பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நமக்கு வேணுங்கிற திங்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன காய்கறின்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன். ஏற்கனவே கருணைக்கிழங்கை நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். நல்லா வெடிச்சிடணும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா வதங்கும். இந்த கருணைக்கிழங்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கருணைக்கிழங்கை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் காரமாக இருக்கணும்னுக்காக இன்னொரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நான் கரைச்சி வச்சுருந்த புளியை தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கணும். நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது. அந்த நேரத்தில் நான் தோல் உரிச்சு வச்சு அந்த கருணைக்கிழங்கை வெட்டி வச்சுருக்கேன் துண்டு துண்டாக. அதை கொதி வந்ததும் அதுக்குள்ளே போட்டுடலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெட்டி வச்ச கருணைக்கிழங்கை அது கூட சேர்க்க போகிறேன். நெய்யில் கையில் மசிச்சும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியும் போடலாம். நான் இப்போ துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் வேகிறப்ப நல்லா குழஞ்சி கெட்டியாக வந்துடும். புளியோட கிழங்கும் சேர்த்து வேகும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் மசியணுக்காக நான் அதை உடச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு.